தேவ சித்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு, ஜீவனுள்ள வார்த்தைக்கு மாறாக, தேவ வார்த்தைக்கு மாறாக பேசின சர்ப்பம் வழியாக வஞ்சித்த வார்த்தைகள் ஏவாளுக்குள்ளும் ஆதாமுக்குள்ளும் வந்த பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த வார்த்தையை கேட்டவர்களாக, அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்த போது பழுகி பெருக வேண்டிய, தேவ சாயலாக வேண்டியவர்கள், தேவ வார்த்தையை கேளாமல் அதற்கு மாறாக பேசினவர்களுடைய சாயலுக்கு ஒப்பாக சாபத்தோடு பிள்ளையை பெறும்படியாக, துக்கத்தோடு பிள்ளையை பெறும்படியாக, வியர்வை சிந்தி ஆதாம் கஷ்டப்படும்படியாக, ஏவாள் கர்ப்ப வேதனையோடு பிள்ளை பெறும்படியாக ஒரு சாபத்தை, மாம்ச ரீதியான ஒரு சந்ததியை அவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குணம் அவர்களை பின்பற்றி வர ஆரம்பித்தது. அப்படியே அவர்களை ஆதாம் மூலம் வந்த சந்ததிகளை வழிநடத்தி வந்த தேவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து, ஆதாமினுடைய சந்ததியிலிருந்து ஒரு ஏனோக்கை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போ மாம்சத்திற்கு உட்படாத ஒரு மகனை ஏனோக்காக நாம் பார்க்கலாம். ஆவிக்குட்பட்டவராக பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரிக்கும்படியாக மாம்சத்தோடு கூட எடுத்துக்கொண்டார் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தும் எழுந்தார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது.